இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயிலாப்பூரத்தில் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பக்தர்கள்லாம் பாண்டுரங்கரை தரிசிக்க வர்ற பக்தர்கள்லாம் பாண்டுரங்கரை தரிசிக்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாண்டுரங்கரை காணும். எதனால் காணும், எப்படி காணும், அந்த ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முன்னொரு காலத்தில் பண்டராபுரத்தில் இருக்கிற ஒரு பிராமணர் கர்நாடகாவில் இருக்கிற ஹம்பி நகரத்துக்கு போகிறாரு. அந்த பிராமணர் போகிறாரு. அந்த ராஜா எப்படிப்பட்டவர்னா, அவர் அம்மன் மேலே ரொம்ப பக்தி. அம்மனை தீபாரத்திலேருந்து பிரசாதம் கொடுக்குற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே தங்கத்தாலானது. அவர் ரொம்ப பக்தி. அப்பேற்பட்ட ராஜாவை இந்த பிராமணரை சந்திக்கிறாரு. உடனே இந்த பிராமணர் சும்மா இருப்பாரா? இப்போ நாமளே ஒரு ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர் பற்றி நம்ம பெருமையாக சொல்ல மாட்டோமா? அதே மாதிரி இவரும் சொல்கிறாரு, எங்கள் ஊர் ஃபுல்லாக தங்கத்தால் அடங்கினது, தங்கம் ஃபுல்லாகவே தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அளந்து வர்றாரு. உடனே இந்த ராஜா, ஓ அப்படியா, சரி நான் உங்கள் ஊருக்கு வரேன். நான் உங்கள் ஊருக்கு நீ சொன்ன மாதிரி எல்லாமே தங்கத்தால் ஆனதுன்னா நான் உனக்கு நிறையா பரிசெல்லாம் தரேன். சப்போஸ் நீ சொன்ன மாதிரி நீ சொன்னது தப்பாக இருந்துச்சுன்னா அப்போவே உன் தலையை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்கிறாரா? உடனே அந்த பிராமணருக்கு ரொம்ப பயம். அவர் பாண்டுரங்கர் மேலே ரொம்ப பக்தர். அவர் பாண்டுரங்கரோட பக்தர். அப்படி இருக்கும்போது ராஜாவும் அந்த பிராமணரும் பண்டராபுரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த ராஜா கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தங்கமாக தெரியுது. அது எப்படின்னா, நம்ம பாண்டுரங்கர் இருக்கார்ல, நம்ம பக்தரை காப்பாற்றுக்கோசரம் ராஜா கண்ணுக்கு மட்டும் எல்லாமே தங்கத்தால் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காரு. அது அப்புறம்தான் அவருக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு அந்த பிராமணருக்கு. உடனே இதெல்லாம் ராஜா கேட்குறாரு பாண்டுரங்கர்கிட்ட போய், பாண்டுரங்கா நீ எங்கள் ஊருக்கு வந்துடுறியா? நான் எப்படி அம்மனை பார்த்துக்கிறேனோ அதே மாதிரி உன்னையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜா பாண்டுரங்கர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பாண்டுரங்கர் ராஜாட்ட சொல்கிறாரு, சரி நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டுரங்கர். அது என்னன்னா, உன் ஊரில் எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது. சப்போஸ் அது நடந்துச்சுன்னா நான் அந்த செகண்டே உன் ஊரை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ராஜா ஓகே சரி அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா கூட பாண்டுரங்கர் கிளம்பி அவங்க ஊருக்கு போகிறாரு. இப்போ தெரியுதா ஏன் பாண்டுரங்கரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிறாரு. ஸோ எப்படி அம்மனை பார்த்துருக்கிறாரோ அதே மாதிரி பாண்டுரங்கரையும் ரொம்ப பக்தியாக அலங்கரித்து எல்லாமே தங்கத்தால் அலங்கரித்து அம்மனை எப்படி பார்த்துக்கிறாரோ அதே மாதிரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு பாண்டுரங்கரை. ஸோ இப்படி பார்த்துக்கிறார் ராஜா பாண்டுரங்கரை. உடனே அந்த பக்கம் பக்தர்களுக்கு எல்லாம் என்னாச்சு, ஒரே ஆச்சரியம், என்னடா பாண்டுரங்கரை காணோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பிராமணர் என்னது பாண்டுரங்கரை காணோமா, எங்கே இருக்காரு? ஓ கர்நாடகாவில் இருக்கிற ஹம்பி நகரத்துக்கு போயிருக்காரா, நான் இப்போவே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த கிருஷ்ணர் கதத்தில் வசுதேவர் எப்படி கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போகும்போது யமுனை நதி ரெண்டாக பிரிந்துச்சு. அப்புறம் கை விலங்கெல்லாம் அதுவே தானாக கலந்து விழுந்துச்சு. காவலர்கள்லாம் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதே மாதிரி இந்த பிராமணர் வரும்போது எல்லாம் காவலாரிகள் மயக்கம் போட்டு விலகுறாங்க. அப்படியே தானாக கேட் திறக்குது. போய் நின்று கேட்குறாரு, பாண்டுரங்கிட்ட கேட்குறாரு, பாண்டுரங்கா நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க? நம்ம ஊரை விட்டுட்டு நீ இந்த தங்கம் தான் உனக்கு வேணுமா? அங்கே உன்னோட பக்தர்கள்லாம் விட்டலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது உனக்கு வேணாமா? அந்த தங்கம் தான் உனக்கு வேணுமா பாண்டுரங்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாண்டுரங்கா சொல்கிறாரு, இதை கேட்டுட்டு அப்புறம் பிராமணர் சொல்கிறாரு, நீ இப்போவே என் கூட ஊருக்கு வர அந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பாண்டுரங்கர் சொல்கிறாரு, சரி நான் வரேன், ஆனால் இன்றைக்கி வர மாட்டேன், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பாண்டுரங்கர் தன் கழுத்தில் இருந்தால் முத்து மாலை எடுத்து பிராமணருக்கு போட்டுடுறாரு. பிராமணரும் பாண்டுரங்கர் கொடுக்குற பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இதை கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு.
வாங்கிக்காரு. பிராமணர் வந்து என்ன நினச்சாருன்னா, நாளைக்கு தான் நம்ம பாண்டுரங்கரோட சேர்ந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆற்றெல்லாம் முத்துமாலையோட ஜாலியாக குளிச்சிட்ருக்காரு. அப்புறம் அவர் போன உடனே ராஜா வந்துடுறாரு. ராஜா வந்து பாண்டுரங்கரை பார்க்கும்போது பாண்டுரங்கர்கிட்ட வந்து ஏதோ ஒரு பொருள் மிஸ்ஸிங் ஆகுது. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. முத்துமாலை எங்கே காணோம், காவல்கார்கிட்ட சொல்லி வீரர்கள்கிட்ட சொல்லி யாரோ முத்துமாலையை திருடியிருக்காங்க, தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள்ட்ட ராஜா சொல்கிறாரு. அதில் ஒருத்தரை வந்து பார்த்துடுறாரு. பிராமணர் வந்து முத்துமாலையோட தண்ணியில் இறங்கி குளிச்சிட்ருக்கிறது. உடனே அவர் வந்து ராஜா முன்னாடி போய் நிறுத்துறாரு. இவன் தான் முத்துமாலையை திருடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் அதை நம்பி அந்த காலத்துலலாம் வந்து மொட்டையாக ஒரு மரம் இருக்கும். அங்கே தான் தப்பு பண்ணவங்களாம் தூக்கு மாட்டி தொங்க வைப்பாங்க. அதுதான் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, நீ தான் திருடியிருக்கியா, உனக்கும் இதே தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாரு. கரெக்டாக அந்த பிராமணரை மொட்டையாக இருக்கிற மரத்தில் தூக்கு போடும்போது அந்த மொட்டையாக இருக்கிற எல்லா மரமும் வந்து பூ பழம் எல்லாமே காய்ச்சிடுச்சு. உடனே ஆச்சரியப்படுற ராஜா, அப்போ அவன் மேலே தப்பு இல்லையா, என் மேலே தான் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காரு. உடனே பாண்டுரங்கர் வந்து சொல்கிறாரு, நான் வந்துட்டு என்ன சொன்னேன், ஏதோ அநியாயம் நடந்தால் நான் உடனே வந்து கிளம்பிடுவேன்னு சொன்னேன்னா, நீ அநியாயம் பண்ணுற, நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராமணரும் பாண்டுரங்கரும் கிளம்பிட்டார் ஒரு ஊருக்கு. இப்போ பாண்டுரங்கர் பட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா, ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து இருந்தார், பிராமணர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து இருந்தார். பாண்டுரங்கரால் விட்டலான்னு கேட்காம இருக்கவே முடியாது பாண்டுரங்கரால். அதனால் நாமளும் நிறையா விட்டலான்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும், பாண்டுரங்கர் செய்வார். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஓகே கைஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.